இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, என்னன்னா அங்க நிக்கிறது யாருன்னு பாரு. அண்ணா, பாரதி அவதான் அங்க நின்னுட்டு இருக்கா. ஆமா. ஏய், அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அண்ணா, அங்க பாருங்க, அவ நிக்கிற வீட்ல வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு வச்சிருக்காங்க. சோ இந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. வாடகைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லி இவ போய் கேட்டதும் வீட்டை கொடுத்துருவாங்களா என்ன? அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. மாத்திக்கிறதுக்கு துணி கூட எடுத்துக்காம வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. எவ்வளவு செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னுமா நான் உனக்கு புரியல? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஆதி பாக்ஸிங்ல கலந்துக்க போயிருக்கான் போல. ஆமா இல்ல, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே மித்ரா. சரி சரி, இந்த விஷயத்த நம்ம உடனே பவானிக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். கரெக்ட். மித்ரா தான் போன் பண்றான். சொல்லு மித்ரா. அத்தை, பாரதி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்கா? இங்க வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு போட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற மித்ரா? ஆமா அத்தை. அவ நம்ம கிட்ட போட்ட சவால ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனா நாம அவளை ஜெயிக்க விட மாட்டோங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அவ ஆசை புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் நடு ரோட்ல தான் தங்கணும். அது இந்த பவானி பார்த்து ரசிக்கணும். ஓகே அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். ஆதி எங்க போயிருக்காருன்னே தெரியலையே. யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காரா? இல்ல, ஆதி கண்டிப்பா யார்கிட்டயும் கையேந்தி நிக்கவே மாட்டாரு. ஒருவேளை அவர்கிட்ட கோல்டு ஏதாச்சும் இருந்து அதை வச்சு பணம் வாங்கிட்டு வர போயிருக்காரோ? ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆதி கிட்ட எந்த கோல்டும் இல்ல. வேற எங்க போயிருப்பாரு? நான் வேற சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாம பவானி கிட்ட விட்டு சவாலை வேற சொல்லிட்டேன். அதுக்காகவாவது கண்டிப்பா இன்னைக்கு வீட்டை வாடகைக்கு எடுத்தே ஆகணும். அதனால எப்படியாவது சமாளிச்சு பணத்தை கொண்டு வந்துடலாம் தான் அவர் எங்கேயோ போயிருக்காரு. கடவுளே, அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீதான் அவரை பாத்துக்கணும்.